जैसा कौन है जो मेरा भला करे, मेरा भरोसा सिर्फ तुझ पर प्रभु। तेरे जैसा कौन है जो मेरा भला करे, मेरा भरोसा सिर्फ तुझ पर प्रभु। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी, तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी, तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। एल शदाई आराधना, एलोहीम आराधना, अडोनाई आराधना, यीशु आराधना। एल शदाई आराधना, एलोहीम आराधना, अडोनाई आराधना, यीशु आराधना। बेचैनी में मुझे पाकर आंसू मेरे पोंछे तूने, आंखों की पुतली जैसे जीवन भर संभाला मुझे। बेचैनी में मुझे पाकर आंसू मेरे पोंछे तूने, आंखों की पुतली जैसे जीवन भर संभाला मुझे। एल शदाई आराधना, एलोहीम आराधना, अडोनाई आराधना, यीशु आराधना। एल शदाई आराधना, एलोहीम आराधना, अडोनाई आराधना, यीशु आराधना। एल शदाई आराधना, एलोहीम आराधना, अडोनाई आराधना, यीशु आराधना। एल शदाई आराधना, एलोहीम आराधना, अडोनाई आराधना, यीशु आराधना। தேவனை துதிங்க. சில நிமிடங்களுக்கு நான் உங்களை குயவன் வீட்டுக்கு பயணமா கூட்டிட்டு போக விரும்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் வசன பகுதிகளில் இதுவும் ஒன்றுன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் பலமுறை உலகம் முழுதும் இதை பிரசங்கம் செஞ்சிருக்கேன். ஆனால் நான் பிரசங்கிக்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஏன்னா எப்பயாவது நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நம்ம குயவன் வீட்டுக்கு போகணும். அங்கதான் உங்களோட வடிவமைப்பு தேவனோட மகிமைக்காக மாற்ற முடியும். எரேமியா 18 வசனங்கள் 1 முதல் 6. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். நான் குயவன் வீட்டிற்கு போனேன், அவன் சக்கரத்தில் வணைந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். எரேமியாவோட உடனடியான கீழ்ப்படிதலை கவனிங்க. மாற்றம் கீழ்ப்படிதலோடு தொடங்குது. தேவன் போனார், அவன் உடனே போனான். ஏன்? நாளை எதுவும் இல்லை, போனான். அப்ப தேவன் பேசினார். 4வது வசனம், மண்ணால் அவன் உருவாக்கிய அந்த பாத்திரம் கெட்டு போனது. குயவன் கையிலே கெட்டு போயிட்டுன்னு கிங் ஜேம்ஸ் பதிப்பு சொல்லுது. அப்போ அதை திருத்தச் செய்ய தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். தேவனின் தந்தை மனசை பார்க்குறீங்களா? குயவன் தேவனோட ஒரு பிரதிபலிப்பா இருக்கான். குயவன் அந்த மண்பாண்டம் கெட்டு போனதுனால, அது சிதைஞ்சு போனதுனால, அசல் வடிவம் இல்லாததால் அதை தூக்கி எங்கும் எதுவும் கூட ஒருபோதும் வீசல. ஒரிஜினல் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவன் வலிகளையும் வேதனைகளையும் தந்து வேற ஒரு புது வடிவமா அது அவன் வடிவமைச்சான்னு தெளிவா சொல்லுது. இதையே தான் தேவன் நமக்கும் செய்கிறார். நான் உட்பட என்னை பார்க்கும் நீங்க எத்தனை பேர் தேவனோட கிருபையால் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க?
அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொயவன் செய்தது போல உங்களுக்கு செய்யக்கூடாதா? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் நிச்சயமாக கைகையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் என்றும் இருக்கிறீர்கள். நாம் நவீன இஸ்ரவேல். அன்பானவர்களே, கடவுள் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் கனத்துக்குரிய பூர்ண கிண்ணம். நான் உன்னை இருக்கும்படி உருவாக்குவேன், வடிவமைப்பேன் மற்றும் கிளை நறுக்கி சுத்தம் செய்ய தேவன் சொல்கிறார், உன்னை மாற்றுவேன். கர்த்தாவே, நீங்கள் எங்களோட பிதாவா இருக்கீங்க, நாங்க களிமண், நீங்கள் தான் எங்களோட குயவன். நாமெல்லாம் உங்கள் கையில் கிரியைகளாக இருக்கோம். சில பாடங்களை பகிர விரும்புகிறேன். சரி, நான் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேசுறேன். முதல்ல நிராகரித்தல் மற்றும் தலைகீழ் மாற்றம். வசனம் 1-2 கவனிக்கவும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் இதோ இது. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போகு, அங்கே என் வார்த்தைகள் இன்னும் இருக்கின்றன, உனக்கு தெரிவிக்கேன் என்றார். இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கும்போது தேவன் எரேமியாவுக்கு வார்த்தை தருகிறார். அவர் அவனை குயவன் வீட்டுக்கு போக சொல்றார். இங்க நம்ம ஒரு வல்லமையான உவமையை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்துல குயவன் வீடு என்பது சர்ச் ஆகும். எப்பயாவது மாற்றம் நிகழணும்னா அது தேவன் இருக்கிற தேவனோட பிரசன்னத்துல மட்டுமே நடக்கும். நிராகரித்தல்ங்கிறது சில விஷயங்களை விட்டு விடுவதாகும். மாற்றம் என்பது பழையவை கடந்து போக அனுமதித்து புதியதை குயவன் வீட்டில் கிடைக்கிற இந்த புது தன்மையோடு முன்னேறி போவதாகும். நம்ம ஏன் டாக்டர் கிட்ட போறோம்? நாம சுகமா டாக்டர் கிட்ட போறோம். செய்ய எதுவும் இல்லாததால் மட்டும் ஒருவர் டாக்டரிடம் செல்ல மாட்டார். நீங்க உங்களோட நோய்களோடு, உடல் குறைகளோடு அவர்கிட்ட போவீங்க. அவர் சில டெஸ்டுகள் பண்ணுவார், நோய் கண்டுபிடிப்பார், அதுக்கு பிறகு அவர் மருந்து தருவார். பொதுவா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போவீங்கன்னா நீங்க சுகமாயிடுவீங்க. இதே மாதிரி தேவனோட பிள்ளைக்கும் நடக்கும். நீங்கள் உடைந்த போது, நீங்க வழி தவறியாய், நீங்க சுக்குநூற உடைஞ்சிருக்கிறப்ப நீங்க கெட்டு போவீங்க. எபிரேயத்துல மார்டு என்பதோட நேரடி அர்த்தம் நாசமாக்கப்பட்டது என்பதாகும். நாம சொல்வதை போல வெறும் நாசமே அல்ல, அதை உருவாக்க முடியாத அளவுக்கு முற்றிலும் சேதமாகி இருப்பதாகும். நாங்கள் காலேஜ் நாட்கள்ல இதை முடிஞ்ச கேஸ் என சொல்வோம். முடிஞ்ச கேஸ், முடிவாண்டு திருத்த முடியாது. இந்த நபர்கிட்ட இருந்து எதுவும் வராது. நீங்க வெற்றி பெற தேவன் உங்களுக்கு விசேஷமான கிருபையை தர்றார். எனவே நாம குயவனிடம் போகணும். தேவன் என்ன செய்ய போறாருங்கிறத பார்க்க நம்ம தேவனோட பிரசன்னத்துக்கு போகணும். 2வது விஷயம், சமர்ப்பணமும் கற்ற மனப்பான்மையும். நான் குயவன் வீட்டிற்கு போனேன், அவன் திரிகையால் வனைந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் என எரேமியா சொல்கிறான். சிறுவனாக இருந்த போதே நாம் இருந்த சதனேஷியா பைபிள் காலேஜ் வளாகத்தில் வசித்தேன். என்னோட அப்பா அங்க ஒரு பேராசிரியரா இருந்தாங்க. தெரியல, பல வருஷங்கள். கல்லூரி வளாகத்துக்கு பின்னாடி நாராயணபுரம் கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தின் முக்கிய தொழில் மண் பானைகள் தயாரித்தல் ஆகும். சாயங்காலம் நானும் என்னோட அப்பாவும் வாக்கிங் போவோம். அந்த வளாகத்துக்குள்ள ஒரு சின்ன ஆறு ஓடிச்சு. அந்த ஆறை தாண்டி நாங்க நடந்து நாராயணபுரத்துக்கு போவோம். இன்னைக்கு ஒரு ஆறு எதுவும் இல்லை. அந்த நாட்களில் அது அழகான இடம். நாங்க மண்பானை வீட்டுக்கு போவோம். மண்பானைகள் எப்படி செய்யப்படுதுன்னு எங்க அப்பா எனக்கு காட்டுவாங்க. அதனால மண்பானை எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெளிவான ஒரு புரிதல், பழக்கம் இருக்கு. இந்த மண்ணிலிருந்து எப்படி ஒரு அழகான பாத்திரம் வந்துச்சுன்னு நம்ம பல நேரம் ஆச்சரியப்படுவோம். கண்ணாடியில பாருங்க, அது நீங்க தான். இன்னைக்கு இந்த பதிவின் காரணமா என்னோட அழகு கொஞ்சம் கூடி இருக்கு. ஆனா அது எதுவா இருந்தாலும் சரி, அது வெறும் மண்ணு தான். தேவனோட வடிவமைப்புக்கு நாம் அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என் வழிகாட்டியான ரெவரண்ட் ஜிம் வில்லியம்ஸ் ஒவ்வொரு நாளும் வகுப்புல அறிக்கை செய்வாங்க. தேவனோட ராஜ்யத்தில் வீணான பேப்பர் கூடைகள் இல்லை. தேவன் யாரை வேணும்னாலும் பயன்படுத்த காத்திருக்கிறார். இங்க சூழ்நிலையை கவனிங்க. இந்த மண் கெட்டு போயிருக்கு. சொல்ல போனா அதை வச்சு குயவனால எதையுமே செய்ய முடியாது. ரட்சிப்புக்கு முன்னே எப்படி இருந்தோன்னு பாருங்க. மதிப்பு என்ன, நோக்கம் என்ன, எதுவும் இல்லை. ஆனா தேவனோட அற்புதமான கிருபை நம்மளோட அழுகி போன சரீரம் இருந்த இடத்துக்கும் இறங்கி நம்மளை உயர்த்துச்சு. மறுபடியும் அவர் நம்மை உருவாக்கினார். ஆமென். தேவனோட பரம கிருபை. இந்த பகுதியை படிச்ச போது உண்மையாவே ஊக்குவிச்சது என்னன்னா, குயவன் பின்வாங்கவில்லை, மீண்டும் வேலை செய்தான். அவன் அந்த மண்ணை எரிஞ்சிட்டு, நேரத்தை இந்த மண்ணுக்காக வீணாக்க மாட்டேன், புது மண் இருக்கு, வேற எடுக்க போறேன்னு அவன் சொல்லல. அவன் அந்த வீணான மண் வச்சிருந்தான். மேலும் அவன் அதுல தொடர்ந்து வேலை செஞ்சான். இது தேவன் நம்ம வாழ்க்கையை தெளிவா காட்டுது. நாம எத்தனை தடவை ஏமாத்தி இருக்கோம்,
நாம எத்தனை தடவை தேவன் விரும்புகிற தேவனோட பிள்ளையாக இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கான நம்மளோட தகுதியை நாம் இழந்திருக்கோம். நாம் எத்தனை தடவை இந்த உலகத்தாலையும் இந்த உலக விஷயங்களாலையும் கவரப்பட்டு வழிமாறி போயிருக்கோம். தேவன் தூக்கி எறிந்தாரா? நேர்மையாக பேசலாமா? நம்ம வெறும் வேஸ்ட் பேப்பருக்கே தகுதியானவங்க. ஆனால் தேவன் அதை செய்யலை. அவர் இறங்கி வந்தார், நம்மை இழுத்தார், நம்மளை மறுபடியும் உருவாக்குற டேபிளில் வச்சாரு, மீண்டும் சுழரும் சக்கரத்தில் நம்மை வச்சார். அவரோட சக்தி வாய்ந்த கைகளால் நம்மை அணைச்சிக்கிட்டார். அவர் நம்மை உருவாக்கி வடிவமைக்கிறார். மண்ணின் மாற்றத்துக்கான திறன்கிறது ஒரு புது விஷயத்தை கத்திக்கிற திறனாகும். அந்த மண் கத்துக்க முடியாததா இருந்துச்சுன்னா அது ஒரு புது வடிவமைப்புல வர முடியாது. இப்போது என்னை கேட்கிறேன் சகோதரர், சகோதரி, மகன், மகள், தேவனோடு கற்ற மனப்பான்மையோடு இருங்கள். ஒரு விஷயத்தை கவனிங்க, மண் எங்காவது வைக்கப்படலை. அது குயவனோட சுழலும் சக்கரத்தில் தான் இருக்கு. அவன் அதை வரிசையில் வைக்க வேண்டியது இருந்துச்சு. வாசிப்பது போகும் மண்ணுக்கு புதிய வடிவம் வரும். குயவன் பெருமைப்பட்டதை பார்ப்பீர்கள். ரோமர் அத்தியாயம் 9:20 முதல் 21 வரை. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? ஒரு உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினான்னு சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் பாத்திரத்தை கனவீனமானதற்கும் பண்ணுகிறது அதிகாரம் இல்லையோ? தேவனுடைய பிள்ளையே, நீங்க அழகாக வடிவமைக்கப்படும்படி, உருவாக்கப்படும்படி, அவரோட சாயல்ல உங்களை மாற்றும்படி, உலகத்திலேயே பாதுகாப்பாக எலியோன் கையிலும் சர்வவல்ல தேவனின் கையிலும் இருக்கீங்க. ஆனா இதுக்கு கத்தும் மனப்பான்மையும் கீழ்ப்படிதலும் அவசியம். மூன்றாவது, தேவனுக்கு நீங்க பயனுள்ளதா தொடர்ந்து இருக்கணும்னா, மூணாவது விஷயம், தொடர்ச்சியா வடிவமைக்கக்கூடிய தன்மை இருக்கணும். தேவன் தொடர்ந்து செயல்பட, கடவுள் தொடர்ச்சியாக பணி செய்ய 4, 5, 6 வசனங்களை பாருங்கள். குயவன் வனைந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை செம்ம திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக மிகவும் வலுவாக வனைந்தான். கர்த்தருடைய வசனம் உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, குயவன் செய்ததை நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். களிமண் குயவன் கையிலே இருக்கிறது போல நீங்கள் என் கையில் நன்றாக இருக்கிறீர்கள். வசனங்களில் உள்ள அழகானது தெரியுமா? நம்ம தேவனோட கைகள்ல இருக்கணும்னு மறுபடியும் சொல்லுது. தேவனுடைய பிள்ளையே, தேவனோட கையிலே இருக்கீங்கன்னா ஏன் பயப்படுறீங்க? ஏன் மனம் தளர்ந்தீர்கள்? ஏன் நீங்க பதட்டமும் மன அழுத்தமும் உங்க வாழ்க்கையை ஆதிக்கம் செய்ய அனுமதிக்கிறீங்க? அமைதியா இருங்க. நீங்க பாதுகாப்பான கைகள் இருக்கீங்க. அவர் உங்களை உருவாக்குவார். நான் கீழ்ப்படியும் வரை, நான் கத்துக்க தயாராகும் வரை, இந்த செயல்முறை என் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் தொடரும். நீங்கள் எதிர்கொள்வது என்ன தெரியாது, போராட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க வலி எனக்கு தெரியாது. என் விஷயத்தில் திக்குவாய் இருந்ததால் 18 வருடங்கள் பாதிக்கப்பட்டேன். ஆனா நான் குயவன் வீட்டுக்கு போன நாள்ல ஏதோ ஒன்று நடந்துச்சு. ஆனா இயேசுதான் என்னை தொட்டார்னு இப்ப எனக்கு தெரியும். நான் அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு இருக்கு, அது சாட்சியின் முக்கிய பகுதி. அவர் என்னை தொட்டார். அந்த பாட்டு என்னோட சாட்சியாகும். சங்கிலியால் கட்டப்பட்டு உடைந்தது, முற்றிலும் நம்பிக்கை இழந்தது, அவமானத்தோடு இருந்தேன். ஆனா அவரோட ஒரு தொடுதல் என் வாழ்க்கை மாறி போயிற்று. தேவனோட மகிமைக்காக என்ன கனமாய் ஒரு பாத்திரமா மாத்தினார். நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். உங்க மனசை தளர விடாதீங்க. உங்க மனசை கர்த்தர் மேலேயே வச்சிருங்க. உங்க மனசை தளர விடாதீங்க. கர்த்தருக்காக துடிக்கட்டும். நம்பிக்கையை இழக்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் நம்பிக்கைக்குரியவர். தேவன் விரும்புற மாதிரி நீங்க இருக்கவும், அவரோட மகிமையில, அவரோட கனத்துல, அவரோட நோக்கத்துக்காக நீங்க பிரகாசிக்க கிளை நறுக்குதலுக்கு அனுமதிங்க. உங்க விதில சேராதவ முழுமையா வெட்டி போடவும், அவை உங்களை விட்டு போகட்டும். உங்களை விட்டு கொடுங்க. நிராகரித்தல் மற்றும் மாற்றம், சமர்ப்பணமும் கத்துக்கிற மனப்பான்மையும், தொடர்ச்சியான வடிவமைக்க திறனும், இந்த 3 முக்கியமான அம்சங்களையும் உங்க மனசுல வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வைக்க முடிஞ்சா நிச்சயமா மாற்றம் வரும். நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பீங்க. நீங்க ஒரு மனுஷனா இருக்கும்படி உருவாக்கப்படல. நீங்க வாழ அல்ல தலைய இருக்கும்படி உருவாக்கப்பட்டீங்க. நீங்கள் பின்தொடர அல்ல வழிநடத்த உருவாக்கப்பட்டீர்கள். உங்கள் வாழ்வுக்கு தேவனுக்கு பெரிய திட்டம் உண்டு. ஆனா உங்களை நீங்க குயவன் டேபிள்ல வைக்கும் போது மட்டுமே அது நடக்கும். என்னோட வழி நான் போயிருப்பேன்னா கெட்டு போன பாத்திரமாகி இருப்பேன். நான் ஒருவேளை ஒரு காங்ஸ்டரா இருந்திருப்பேன்.
என் வழியிலேயே போய் என் வாழ்க்கையையும் பலரோட வாழ்க்கையையும் கெடுத்திருப்பேன். ஆனா கீழே வந்து இந்த கெட்டுப்போன பானையை தொட்டு கனத்துக்குரிய பாத்திரமா உருவாக்குன தேவனோட கிருபைக்கு நன்றி. தேவனால எனக்கு அதை செய்ய முடியும்னா அவர் அதை உங்களும் பெறுவார். பரலோக பிதாவே, என்ன போல பாவியை ரட்சித்து காப்பாற்றவும் அந்த அற்புதமான கிருபைக்காக நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லி துதிக்கிறேன். அந்த பாட்டு வரிகளை பார்க்கிறவங்க நிறைய தங்களையே அதுல பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தேவனோட நன்மையின் அடிப்படை உண்மைங்கிறது தேவனோட மகத்தான கிருபையே ஆகும். உங்க மகிமைக்கும் கனத்துக்கும் நாங்கள் உங்களால் பயன்படுத்தப்படட்டும். நீங்க எங்களுக்காக வச்சிருக்கிற பாத்திரமா நாங்க மாறணும். என் சகோதரனே, என் சகோதரியே, இப்ப நீங்க எதிர்கொள்றது ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம், அல்லது ஒரு நோயாக இருக்கலாம். அது நடக்காதது தடையா இருக்கலாம், எந்த சூழ்நிலையும் இருக்கலாம், உறவில் பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணும்னாலும் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பாத்திரத்தை கனமானதாக பாத்திரமா ஆக்க சரி பண்ணும்படி தலைமை குயவன் கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். El Shaddai Aradhana, Elohim Aradhana, Adonai Aradhana, Yeshua Aradhana, El Shaddai Aradhana, Elohim Aradhana, Adonai Aradhana, Yeshua